பொருளாதாரம் காலி, பயங்கரவாதம் டாப். பாகிஸ்தானின் முகத்திரை கிழிந்தது. பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு விழுந்த மரண அடி. சர்வதேச பயங்கரவாத குறியீடு 2026 வெளியாகி இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் உலக அரங்கில் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. ஆம், பயங்கரவாதத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதன்முறையாக முதலிடம் பிடித்து தனது கோர முகத்தை மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறது. நீண்ட காலமாக அண்டை நாடான இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயங்கரவாத அமைப்புகளை தன் மண்ணில் வளர்த்து அவர்களுக்கு பயிற்சியும் புகலிடமும் அளித்து வந்த பாகிஸ்தான் இன்று தான் நட்ட விஷமரம் தன் மீதே விழுவதை தடுக்க முடியாமல் தவிக்கிறது. வளர்ந்த கடா மார்பில் பாயும் கதையாக ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட அதே தீவிரவாத குழுக்கள் இன்று பாகிஸ்தானின் இராணுவத்தையும் அப்பாவி மக்களையும் வேட்டையாடி வருகின்றன. 2025 ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் 1045 பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதில் 1139 பேர் உயிரிழந்தனர் என்பதும் அந்த நாடு எத்தகைய பாதாளத்தை நோக்கி செல்கிறது என்பதற்கான சாட்சி. குறிப்பாக கைபர் பக்துன்க்வா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்கள் பயங்கரவாதத்தின் மையப்புள்ளிகளாக மாறிவிட்டன. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்திய மண்ணில் இருந்து கொண்டே பாகிஸ்தானின் செயல்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் நியாயப்படுத்தும் சில முகமூடி மனிதர்களின் நிலைதான். உலகமே பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத உற்பத்தி சாலையாக பார்க்கும் போது இங்கிருக்கும் ஒரு சிறு கூட்டம் மட்டும் அந்த நாட்டை அமைதி பூங்காவாகவும் பாதிக்கப்பட்ட தேசமாகவும் சித்தரிக்க முயல்கிறது. சர்வதேச குறியீடுகள் பாகிஸ்தானின் நிலையை தோல்வியுற்ற நாடாக படம் பிடித்து காட்டும் போது இங்கிருந்து கொண்டு அவர்களுக்கு வக்காலத்து வாங்குபவர்களின் முகத்திரை இப்போது கிழிந்து தொங்குகிறது. பொருளாதாரத்தில் அதல பாதாளத்திற்கு சென்றாலும் பயங்கரவாத வளர்ச்சியில் மட்டும் 6% உயர்வுடன் முதலிடத்தை தக்க வைக்க போராடும் ஒரு நாட்டை ஆதரிப்பது என்பது மறைமுகமாக பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்கு சமம். அண்டை நாடுகளை அழிக்க நினைத்தவர்கள் இன்று தங்கள் நாட்டிலேயே அமைதியை இழந்து உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் முதலிடம் பிடித்து நிற்பது காலத்தின் கட்டாயம் மற்றும் அவர்கள் செய்த வினையின் அறுவடை. பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது என்று மேடையில் முழங்குபவர்கள் பாகிஸ்தான் இன்று சந்திக்கும் இந்த நிலையை பார்த்தாவது உண்மையை உணர வேண்டும். இல்லையேல் வரலாறு அவர்களை பயங்கரவாதத்தின் கூட்டாளிகளாகவே பதிவு செய்யும்.